ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக காமன் டிபி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக் இருக்குல்லையே, அது மட்டும் தான் வந்து காமன் டிபி டீம் வீக்கா செல்லேருந்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபார் செகண்ட் இயர் ஆனிவர்சரி ஆஃப் வீக்கா. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காமன் சிடிபியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அவங்களோட எடிட். ஸோ எடிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் டீகோட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சம் ஹிடன் திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மறைச்சிருக்காங்க. இந்த ஒரு காமன் டிபியில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. முடிஞ்சால் நீங்கள் டீகோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னு உங்களோட கெஸ்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை பற்றி அவங்களே ரிவியூலும் பண்ணுவாங்க. ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்படின்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட கெஸ்ஸும் அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு அவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் டு காதல் 2 years ஆஃப் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எடிட்டிங் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்கே ஆரம்பித்த வாழ்க்கை, எப்படி ஆரம்பித்த வாழ்க்கை இப்போ எப்படி வந்து நிற்கிது பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் உன்னை லவ்வே பண்ண மாட்டேன், நீ என் காலில் விழுந்த கூட நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவிரி ஒரு பக்கம் டைலாக் சொல்லுவாங்க. ஸோ விஜய் அந்த மாதிரி தான் வெறுப்பேற்ற மாதிரி டைலாக்லாம் சொல்லுவாங்க. பட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நீ தான் என் உயிர், நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 yearsல மாறி இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது உண்மை ரியல் லைஃப்லேயுமே நிறைய பேருக்கு பிடிக்காமல் ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் நாட்கள் போக 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 ஸோ அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங், புரிதல், அவங்க மேலே இருக்க அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறது, இவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அப்படி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான வாழ்க்கையை வந்து கொண்டு போகும். ஸோ அதாவது கடவுள் வந்து முடிச்சு போட்டாரா அல்லது ஒரு காரணம் இருக்கும். அது ரியல் லைஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுவாங்க, நல்ல வாழ்க்கை வேறு மாதிரி போகும். அது எல்லாமே நம்ம தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்லையே, அது ஒன்று இருக்குது. பட் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீக்கா மாதிரி இருக்கவங்களுக்கு, வீக்கா மாதிரி அவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணி போக போக பிடிச்சி அவங்க லவ் வந்து வேறு லெவலுக்கு போகும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு சீரியல் ரொம்ப ரியலாகவே கனெக்ட் ஆகும். இந்த ஒரு அழகான 2 years அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையே சொல்லணும்னா ஒரு அழகான பாண்டிங், ஒரு அழகான லவ், ஒரு அழகான ஒரு பியூர் மேஜிக்கல் பேர் வந்து நம்மளுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹோல் மகாநதி டீமுக்கும், எஸ்பெஷலி பிரவீன் மன்னட் சாருக்கும் அண்ட் டயலாக் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் எஸ்பெஷலி நம்ம வீக்காவாக நடிச்சிட்டு இருக்க, ரியலாக வந்து வாழ்ந்துட்டு இருக்க விஜய், காவேரி எஸ், சுவாமி அண்ட் எல்பி, ஸோ அவங்களுக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். நாங்கள் இந்த அளவுக்கு உங்களை ரசிக்கிறோன்னா அது காரணம் உங்களோட உழைப்பு, உங்களோட நடிப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டே இருங்க. அதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவிட்டியை நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் காதில் போட்டு நீங்கள் மேலும் போயிட்டே இருக்கணும். அது எங்களோட ஆசைகள். ஸோ இந்த 2 years இன்னும் மெனி மோர் இயர்ஸாக போகணும், அது எங்களோட ஆசையுமே. ஃபைனலாக இப்போ தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக போயிருக்கு. நாளுக்கு நாள் வந்து இந்த பாஸ்ட் 3 days வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஸோ ஒரே தீபாவளி கொண்டாட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ 3 நாள் இல்லைன்னா என்ன, எங்களுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நிறையா இருந்துகிட்ருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கா 2 years ஆனிவர்சரி. ஸோ அது ரொம்பவே ஒரு அழகான கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எடிட் எதுவும் ஷேர் பண்ணிங்கன்னா மைல்ஸ்டோன் டைரிஸ் அவங்கள வந்து டேக் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி அந்த ஹேஷ்டேக் வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஹேஷ்டேக் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹேஷ்டேக் என்னங்கிறத நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம டீம் வீக்காக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்தளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க காதல். ஸோ நீங்கள் அவங்க மேலே எந்த அளவு காதல் வச்சுருக்கீங்களோ அதே அளவு நாங்களும் உங்கள் மேலே காதல் வச்சுருக்கோம். இதில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறது, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். உங்களோட இந்த ஒரு க்ரோத்துமே போயிட்டே இருக்கணும். எங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வீக்காக எல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். எடிட் ஷேர் பண்ண நினைக்கிறவங்க ஸோ மறக்காமல் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த இதை அவங்கள டேகும் பண்ணணும், ப்ளஸ் ஹேஷ்டேகும் மென்ஷன் பண்ணணும், மறந்துடாதீங்க. பை.